Hi students, நம்ம exercise 4.3ல fourth sum பார்க்கலாம். Find the value of இருக்காங்க. Sum first நோக்குனா tan of cos minus 1 by 2 minus sin inverse of minus 1 by 2. இது பாருங்க நமக்கு இந்த cos 1 by 2 வேல்யூவும் cos inverse 1 by 2 sin inverse 1 by 2 வேல்யூ நமக்கு வந்து தெரியும் நமக்கு. அப்ப நமக்கு சிம்பிளா அதை போட்டு முடிச்சிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, லெட் இந்த cos inverse நான் x ன்னு தரேன். அப்போ cos inverse of 1 by 2 நான் x தரேன். இந்த cos inverse இந்த லெஃப்ட் சைடு வரும்போது ஆகும், cos சேஞ்ச் ஆகும். அப்போ cos equal to 1 by 2. cos எப்போ நமக்கு 1 by 2 வரும், நமக்கு வந்து 60 டிகிரி தானே. அப்போ therefore நமக்கு என்ன பண்ணலாம், இங்கே ஈக்குவல் டு cos pi by 3 போலாமா? சரிங்களா? இப்போ therefore நமக்கு அது x வந்துடும் pi by 3. ஏன்னா cos பொறுத்த வரைக்கும் மட்டும் பிரின்சிபல் டொமைன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 to pi இல்லையா? 0 to pi அதுக்குள்ள அந்த வேல்யூ இருக்கு. பிளஸ் 60 டிகிரி பார்த்தீங்கன்னா 0 to 180 குள்ள தான் இருக்கும். நெக்ஸ்ட் அதே போல என்ன பண்ணலாம், இப்போ இந்த சைன் இருக்கு, அதை என்ன பண்றேன், y ன்னு தரேன். லெட் y ஈக்குவல் டு sin inverse ஆஃப் minus 1 by 2 தரேன். அதே மாதிரி sin inverse இந்த பக்கம் தான் ஆகும், சைன் ஆகுமா? அப்போ sin y ஈக்குவல் டு வரும் minus 1 by 2. உங்களுக்கு minus 1 by 2 அப்போ உங்களுக்கு மைனஸ் கூட வச்சுங்க நீங்க. இப்போ 1 by 2 போகிற நமக்கு 30 டிகிரி தானே, இப்போ வரும் pi by 6 வருமா? நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்ல பார்த்துப்போம், அந்த 4.1 பார்த்துப்போம். சைன் மைனஸ் சைன் வந்தால் நம்ம நமக்கு சைன் ஆஃப் மைனஸ் டூ மாற்றிங்க, மைனஸ் பை பை 6 மாற்றிங்க. ஓகேவா? ஏன்னா சைன் ஆஃப் மைனஸ் டூ ஈக்குவல் மைனஸ் சைன் டீட்டா. சரி, ஃபர்ஸ்ட் எக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், மைனஸ் சைன் டீட்டா. ஓகேவா? இப்போ நம்ம ரிவர்ஸ் போகிறோம். அது அப்போ சைன் ஒய் ஈக்குவல் டு சைன் ஆஃப் மைனஸ் பை பை 6 வரும். அப்போ ஒய் வேல்யூ வந்துடும் மைனஸ் பை பை 6, which belongs to நமக்கு minus pi by 2 வந்து plus pi by 2. ஏன்னா sin x சொல்லும்போது அது டொமைன் பார்த்தீங்கன்னா நம்ம அது பிரின்சிபல் டொமைன் பார்த்தீங்கன்னா minus pi by 2 வந்து plus pi by 2 அதுக்குள்ள தான் அது இருக்கு. அப்போ ஆன்சர் தான். சரிங்களா? இப்போ சம் நோட் பண்ணிடலாம் திருப்பியும். tan cos inverse of 1 by 2 minus sin inverse of minus 1 by 2. இப்போ tan cos inverse 1 by 2 வேல்யூ நம்ம இந்த pi by 3 pi by 3 மைனஸ் sin inverse மைனஸ் வந்து மைனஸ் pi by 6 பிளஸ் ஆயிருமா, பிளஸ் pi by 6. அப்போ நம்ம நமக்கு ரெண்டு ஆட் பண்ணலாமா? ஏன்னா நமக்கு 6 நமக்கு x வந்து 6 வருமா, 6 3 ஆட் பண்ணா 2 pi பிளஸ் என்னது பையா. அப்போ tan ஆஃப் வரும் 3 pi by 6 அடுத்த 2 tan pi by 2, tan pi by 2 tan 19 இது நமக்கு இன்ஃபினிட்டி. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? இது நமக்கு இந்த cos inverse 1 by 2 வேல்யூ sin inverse minus 1 by 2 வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்க முடியும் ஈஸியாக. நமக்கு அதெல்லாம் ரொம்ப இது ஈஸியாக முடிஞ்சிச்சு, ஷார்ட்டாக முடிஞ்சிச்சு.